எங்களோட மென்ஸ் டீம் தான்ப்பா ஃபேன்ஸை ஏமாத்திட்டாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. இப்படி சொல்ற மாரி தான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா போன தடவ விட்டத பிடிச்சு இந்தியாவ வீழ்த்தி ரொம்ப அழகா ஆசியா கப்ப தட்டி தூக்கிட்டாங்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த மேட்ச்ல நம்ம இந்தியா தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஸ்டார்டிங்லலாம் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை தான் குடுத்தாங்க. சஃபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தானா இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது சஃபாலி வர்மா ரொம்ப வேகமாவே அவுட் ஆயிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் அடுத்து வந்த உமாவும் அவுட் ஆயிட்டாங்க. நம்மளோட கேப்டன் ஹெர்மன் பிரீத் கார் ஏதாவது நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் வந்தோடனே நடைய கட்டிட்டாங்க. இதனால இன்னைக்கு நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் 87 ரன்னுக்கே 3 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தோம். இதை பார்த்தோன்னே எங்க ஸ்கோர் கம்மியாயிருமோன்னு நினைச்சோம். ஆனா ஸ்மிருதி மந்தானா இருந்துகிட்டு நான் இன்னும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட ஜெமிமாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 2 பேரோட பார்ட்னர்ஷிப்ல நல்லா இன்னிங்ஸ் போயிட்டு இருந்துச்சு. சரி, அப்படியே கண்டினியூ ஆவாங்க அப்படின்னு நினைக்கும் போது 17வது ஓவர்ல ஜெமிமா, ஸ்மிருதி மந்தானா 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிச்சா கோஸ் கடைசி நேரத்தில் அதிரடி காட்டினாங்க. இதனால இன்னைக்கு நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் 20 ஓவர் முடிவுல 165 ரன் எடுத்தாங்கங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு நல்ல டார்கெட் தான். நம்ம இந்தியா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. கண்டிப்பா இந்த மேட்சை ஈஸியா வின் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டார்டிங்லலாம் நம்ம இந்தியா நல்லா தாங்க பவுலிங் போட்டாங்க. குணரத்னையோட விக்கெட்டை ரொம்ப வேகமாவே எடுத்தாங்க. சரி, இதே மாதிரி அடுத்தடுத்த விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா அப்பதாங்க அத்தப்பத்துவும் மாதவியும் சேர்ந்து வேற லெவல் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டாங்க. அதுவும் அத்தப்பத்து ஒரு முடிவோடு வந்துட்டாங்க போல, எப்படியாவது கப்பை தட்டி தூக்கணும்னு சொல்லி. அதுக்கு தகுந்தாப்புல வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்கங்க. சரி, அவங்க கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது எப்படியோ தீப்தி சர்மா அத்தப்பத்துவோட இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை எடுத்தாங்க. சரி, அதுக்கப்புறமாவது மேட்ச்ல ஏதாவது டேர்னிங் பாயிண்ட் வரும், அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்து நம்ம இந்தியா மேட்சை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நினைச்சா அதுக்கப்புறம் மாதவியும் தில்காரையும் சேர்ந்து வேற லெவல் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டாங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் மாதவிலாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க. இவங்க 2 பேரோட அதிரடினால இன்னைக்கு ஸ்ரீலங்கா 18.4 ஓவர்ல இந்த மேட்சை 8 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் இவங்களோட அதிரடியான பேட்டிங் தாங்க. ஸ்கோரை நல்லா பார்த்து வச்சுட்டு அதை சேஸ் பண்றதுக்கு எப்படி விளையாடணுமோ அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடி காட்டினாங்க. இதனாலதான் இவ்வளோ கம்ஃபர்டபுளா ஸ்ரீலங்கானால இந்த மேட்சை வின் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா போன தடவை விட்டதை ஸ்ரீலங்கா பிடிச்சு இந்த தடவை ஆசியா கப்பை தட்டி தூக்கிட்டாங்க. இந்த மேட்சை இந்த அளவுக்கு இந்தியா தோத்ததுக்கான காரணம் என்னன்னா மோசமான பவுலிங் தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியா நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அன்பீட்டன் டீமா இருந்தாங்க. ஆனா முக்கியமான மேட்ச்ல பவுலிங்ல சொதப்பினால தான் ஆசியா கப்ல தோக்குற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ இந்த ஆசியா கப் ஃபைனல்ல என்ன மாதிரி மிஸ்டேக்ஸை பண்ணாங்களோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி T20 வேர்ல்டு கப்ல விளையாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்தியானால சாதிக்க முடியும். பொறுத்து பார்க்கலாம் T20 வேர்ல்டு கப்ல இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீலங்கா கப் அடிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.